அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்களோ அவங்களுக்காக நான் துவா செஞ்சேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒவ்வொரு முஅமினுக்காகவும் மறைமுகமாக கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா உடனே கபுல் செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நினச்ச காரியங்கள் உடனே வெற்றி அடைய. அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம். நம்மளுக்கு என்ன தேவை வேணும்னாலும் நம்ம யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ்கிட்ட மட்டுமே கேட்கக்கூடிய துவாக்கள் உங்களுக்கு டைம் ஆனாலும் சரி, அல்லாஹ் கண்டிப்பாக கபுல் செய்வான். ஏன் அப்படின்னா, இப்போது நமக்கு தெரியாது, நமக்கு மறைமுகமாக நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. மறைமுகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சவன் அல்லாஹ் மட்டுமே. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா இதுக்காக தான் இதை எனக்கு தாமதப்படுத்தியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோட்டில் ஒருத்தவனை நீங்கள் பார்க்குறீங்க, அவன் ரொம்ப பசியாக இருக்கான், ரொம்ப பசியாக இருக்கான். அப்போது நீங்கள் போகிறீங்க, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நடந்து போகிறீங்க. அட் த சேம் டைம் அவனை ஒரு லாரியோ பஸ்ஸோ மோத வருது. அப்போ நீங்கள் முதல்ல அவனை அதிலிருந்து காப்பாற்றுவீங்களா, இல்லை அவன் பசியாக இருக்கான்னு சாப்பாடை கொண்டு போய் அங்கே கொண்டே வச்சு சாப்பாடை கொடுப்பீங்களா? நிச்சயம் முதல்ல அவனை காப்பாற்றிடுவீங்க, அவனோட உயிரை காப்பாற்றிடுவீங்க. முதல்ல காப்பாற்றிட்டு அப்புறம் தான் அவனுக்கு உட்காந்து 6 மணி சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. இதுதான் இதுதான் அல்லாஹு தாலா நம்ம கேட்குற துவாக்கள் அனைத்துக்குமே நம்மளை ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து சோதனையிலேருந்து காப்பாற்றுறான். எப்போவுமே நம்ம கேட்குற துவா அல்லாஹ்விடத்தில் வீணாக போகவே போகாது. இந்த மாதிரி ஏதாச்சும் சோதனை வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹு தாலா நம்மளை அதிலேருந்து காப்பாற்றிடுவான். அதுக்கப்புறம் நம்ம கேட்டதை அதை விட பெஸ்ட்டாக சிறப்பான ஒன்றை கொடுப்பான். அது நமக்கு தெரியாமல் நம்ம கண்டபடி அல்லாஹ் என் துவாவை ஏற்றுக்கிறது இல்லை, அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம்? அல்லல்ல குறையாத கசானா வச்சுருக்கவன்கிட்ட கேட்குறோம், நம்மளை படைச்ச ரப்புட்ட கேட்குறோம். ஒருபோது நம்மளை அவன் வெறும் கையை அனுப்பவே மாட்டான். ஒரு தாய் நம்மளை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா தாயோட பாசம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதை விட 100 மடங்கு அல்லாஹு தாலா தன்னோட அடியான் மேலே பாசம் வச்சுருக்கான். அவன் எப்படி நம்மளை தூக்கி போடுவான்? நம்மளை ஒருபோது நம்ம கையை வெறும் கையை அவன் அனுப்பிடவே மாட்டான். மன்றாடுங்க, நம்மளோட மன்றாடத்தை அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கான், அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். ஒருபோது நம்ம கையை அவன் வெறும் கையை அனுப்பவே மாட்டான். என்னோட அடியானோட கையை வெறும் கையை அனுப்ப வெட்கப்படுறேன் அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ எப்படி நம்ம கையை வெறும் கையை அனுப்புவான்? நம்ம அவன்கிட்ட கேட்கணுன்னு அவன் ஆசைப்படுறான். நம்ம கண்டிப்பாக அவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அவன் கிட்ட மட்டுமே கேட்டு பெறக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கணும். அப்படின்னா நம்ம அவன்கிட்ட மட்டுமே கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல முறையில் ஒழு செஞ்சு 2 ரக்காத்து ஹாஜத் நஃபில் அப்படின்னு தொழுது முடிச்சுட்டு நைட்டு நம்ம தூங்கும் போது நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத்து ஹாஜத் நஃபில் அப்படின்னு நியத்து வச்சு தொழுதுறணும். தொழுது முடிச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி 100 தடவை ஓதி முடிச்சுட்டு இந்த ஒரு துவா நம்ம ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். இது என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக வஜாஇம மக்ஃபிரதிக வல் கனீமா மின் குல்லி பிர்ரி வஸ்ஸலாமத மின் குல்லி இஸ்மி லா ததஅலி தம்ம இல்லா கஃபர்தஹு வலா ஹம்மா இல்லா ஃபர்ரஜ்தஹு வலா ஹாஜதன் ஹிய லகரிலா இல்லா கலைத்தஹா யா அர்ஹமர் ராஹிமீன். சகித்திருப்பவனும் சங்கை மிக்கவனுமாகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. மகத்தான அர்ஷியுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் மிக தூய்மையானவன். அனைத்து உலகத்தார்களையும் படைத்து
பரிபாலித்து பாதுகாக்கும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முறித்தானது. யா அல்லாஹ், உன்னோட ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்க வைப்பவற்றையும் உனது மன்னிப்பை உறுதியாக்கி வைப்பவற்றையும் பாவங்கள் அனைத்தை விட்டும் பரிசுத்தம் பெறுவதையும் நன்மைகள் அனைத்தையும் கொள்ளையாக பெறுவதையும் தீமைகள் அனைத்தை விட்டும் நீங்கி இருப்பதையும் உன்னிடம் கேட்கின்றேன். எந்த பாவத்தையும் எனக்கு மன்னிக்காமல் விட்டுவிடாதே, எந்த துக்கத்தையும் அதை நீக்காமல் விட்டுவிடாதே. உனக்கு பொருத்தமுள்ளதாய் இருக்கும் என்னுடைய எந்த தேவையும் நிறைவேற்றாமல் விட்டுவிடாதே. கிருபைகளுக்கெல்லாம் மிக்க கிருபையாளனே. இந்த துவாவை ஒரு முறை ஓதிட்டு துவா செய்யுங்க. அல்லாஹ் கிட்ட என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு அதை உடனே கபூலாகி கொடுப்பா. மாஷா அல்லாஹ், நிறைய பேரோட அனுபவமான ஒரு அமல் இது. அண்ட் தென் வந்துட்டு எனக்கு அரபிக் தெரியலை, நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. இதை அரபில் ஓதுனா கூட நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது. அதனால் நம்ம தமிழில் ஓதுறதே இதுக்கு சிறப்பு, ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழில் ஓதும் போது நம்ம புகழை அந்த பொருளை உணர்ந்து அல்லாஹ்கிட்ட நம்ம கையேந்து கேட்போம். தமிழில் கேட்கும் போது அந்த அர்த்தத்தை நம்ம உணர்ந்து அல்லாஹ்கிட்ட ரொம்ப உருக்கமாக கேட்போம். அதனால் நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு தமிழில் கேட்குறது தான். நீங்கள் அந்த பொருளை உணர்ந்து அந்த தமிழ்லேயே இன்ஷா அல்லாஹ் இந்த துவா கேளுங்க. அல்லாஹு தாலா கண்டிப்பாக நம்மளுடைய துவாக்களை கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கான். கண்டிப்பாக அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். இதில் ஏன் அப்படின்னா, அதாவது அஸ்தகுஃபிருல்லா முன்னாடி ஓதுறோம்ல, இன்னொரு முறை அஸ்தகுஃபிருல்லா. எப்போவுமே நம்ம துவா கேட்கும் போது அல்லாஹ் இடத்துல நம்மளோட பாவ மன்னிப்பை கேட்டுறணும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு பாவம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவத்தை போக்கிட்டு அல்லாஹு தாலா நம்மளுக்கு இதை கொடுத்துருவான். நம்மளோட துவாக்கள் கபூல் செஞ்சுருவான். அதனால் எப்போவுமே துவா கேட்குறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக இதை ஓதி கேளுங்க, நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நம் ஹலாலான ஹாஜத்துக்கள் நிறைவேற்றுவான. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.